Class 7 நம்ம என்ன பண்றோம்? Term 1. ஓகேவா? Term 1ல 4th chapter. Direct and inverse proportion. ஸோ முதல்ல டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன, இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்? ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா இப்போ ஏதாவது ஒரு ஐட்டம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னொரு ஐட்டமும் இன்க்ரீஸ் ஆகுது தான் வந்து என்ன சொல்கிறோம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். சரியா? டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ நம்ம ஒரு 100 கிலோமீட்டரை 5 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா 150 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ ஆகும்? அதோட டைம் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ இட் மே பி 5.5 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, டைமும் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுது தான் என்ன சொல்கிறோம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒர்க்கர்ஸ் அண்ட் வேஜஸ். இப்போ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, வேஜஸ்னா என்னது, சம்பளம் கொடுக்குறோம், வேஜஸ். இப்போ நீங்க 10 ஒர்க்கர்ஸ்க்கு 1000 rupees கொடுக்குறீங்க. சரியா? rupees 1000 rupees நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ இதுவே நீங்க 20 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா என்ன கொடுக்கணும், 2000 rupees கொடுக்கணும். ஸோ ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வேஜஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் என்ன சொல்றோம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு டேர்ம் ஒரு ஐட்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு ஐட்டம் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்பீட் அண்ட் டைம். சரியா? இது டிஸ்டன்ஸ் அண்ட் டைம்னா இது ஸ்பீட் அண்ட் டைம். இப்போ ஒரு வண்டி என்ன பண்றதுன்னா 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார் 100 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீட்ல போகுதுன்னா அது டைம் வந்து என்னது 2 ஹவர்ஸ்ல ரீச் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? இப்ப இதுவே நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றோம். சரியா? இப்ப நம்ம என்ன பண்றோம், 200 கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் டிராவல் ஆகுது அப்படின்னா அது என்ன ஆகும், 1 ஹவர்க்குள்ள ரீச் ஆயிடும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது என்ன ஆகுது, 100 to 200 இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அததான் நம்ம என்ன சொல்றோம், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? இங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, டைமும் இன்க்ரீஸ் ஆகுது. கிளியரா? அதே மாதிரி இங்க ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, வேஜஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். முதல்ல எது டைரக்ட் எது இன்டைரக்ட்னு கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம சீக்கிரமா போட்டுடலாம். அப்புறமா நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்க்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இதே மாதிரி ஒர்க்கர்ஸ், அமௌண்ட் ஆஃப் ஒர்க். ஓகேவா? எவ்வளோ வேலை செய்யறாங்க, அமௌண்ட் ஆஃப் ஒர்க். இது ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ 10 ஒர்க்கர்ஸ். ஓகேவா? 10 ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்கன்னா அப்போ 15 ஒர்க்கர்ஸ் வந்து அதே வேலையை என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஸோ ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கலாம். அமௌண்ட் ஆஃப் ஒர்க்குக்கு நம்ம டைம் எடுத்துக்கலாம். ஒரு வேலையை வந்து 1 டேல முடிக்கிறாங்க அப்படின்னா 15 ஒர்க்கர்ஸ் அதே வேலையை என்ன பண்ணுவாங்க, ஹாஃப் டேல முடிச்சிடுவாங்க. அப்போ அதே மாதிரி இங்க ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, ஆனா அமௌண்ட் ஆஃப் ஒர்க், அந்த டைம் கன்சூமிங் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதை என்ன சொல்லுவோம், நம்ம இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். கிளியரா? ஸோ இதை நம்ம எந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி காலம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தனியாக ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் டைம். சரியா? டிஸ்டன்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டைமை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்1 டிஸ்டன்ஸ் வந்து 100, டைம் வந்து என்னது 5 ஹவர்ஸ். அதே மாதிரி இப்போ திஸ் இஸ் x1, திஸ் இஸ் வாட், y1. நெக்ஸ்ட் x2. பாத்தீங்களா, இது வேற அது வேற. இப்போ டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதிக்கணும், டைம் ஒரு பக்கம் எழுதிக்கணும். x2 வந்து 150 கிலோமீட்டர்ஸ். இப்படி வருது. இப்படிதான் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம இப்படி எழுதணும். நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா போட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். 150 கிலோமீட்டர்னா இது நம்ம y2 கால்குலேட் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்,
டைரக்ட் ப்ரொபோசிஷனா இன்டைரக்ட் ப்ரொபோசிஷனா அப்படின்றத நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். இப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆமாம் தானே, நம்ம ஸ்பீடு கம்பேர் பண்ணல, டிஸ்டன்ஸ் அண்ட் டைமை கம்பேர் பண்ணுறோம். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் டைரக்ட் ப்ரொபோசிஷன். ஓகேவா? டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுது, டைமும் அதிகமாகுது. திஸ் இஸ் டைரக்ட் ப்ரொபோசிஷன். இப்போ டைரக்ட் ப்ரொபோசிஷனுக்கு நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஃபார்முலா ஜஸ்ட் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க, x1 by y1 is equal to x2 by y2. அவ்வளோதான். x1 by y1 is equal to x2 by y2. சரியா? இப்போ x1 என்னது 100 by y1 என்னது 5 hours, x2 என்னது 150, y2 என்னது தெரியாது. சரியா? இப்போ என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை. x is equal to x into 100 is equal to 5 into 150. அப்போ என்ன வரும், x is equal to 5 into 150 by 100. இப்போ கேன்சல் பண்ணலாம். இது this is one time, this 0 கேன்சல் ஆகிடும். இது 1 5 is 5, 2 5s. அப்போ இங்கே x is equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 15 divided by 2. So 15 divided by 2 என்னது 7.5. That means what? 7 hours 30 minutes. 7.5 na time பொறுத்த வரைக்கும் என்னது, x is equal to 7 hours 30 minutes. கிளியரா? அப்போ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கோம். அப்போ இது வந்து என்ன நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், 7 hours 30 minutes. This is 7 hours 30 minutes. ஓகேவா? இப்போ அதுவே இன்டைரக்ட் ப்ரொபோசிஷன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். இன்டைரக்ட் ப்ரொபோஷன் பாருங்க, ஸ்பீடு, இது வந்து என்னது டைம். சரியா? ஸ்பீடு வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். டைமை வந்து என்னவா எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ x1 ஸ்பீடு என்னது 100 கிலோமீட்டர் பர் ஹவர். அதே மாதிரி x2 y1 ஸ்பீடு, y1 வந்து டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 hours. சும்மா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் x2 ஓட ஸ்பீடு என்னது 200 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ டைம் y2 என்னன்னு நமக்கு தெரியாது. ரைட்? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்க, இது x1 by y1 is equal to x2 by y2 தான். நான் இதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா, x1 multiplied by y1 is equal to x2 multiplied by y2. சரியா? இதுக்கு இது ஃபார்முலா. இது நம்ம டிவிஷன்ல போட்டோம்னா இது நம்ம மல்டிப்ளிகேஷன்ல போடணும். அவ்வளவுதான். முதல்ல இதை நம்ம என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணணும், திஸ் இஸ் இன்டைரக்ட். ஏன் இன்டைரக்ட் அப்படின்னு சொல்றோம், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்றோம். x1 x2 இருக்கு பாருங்க, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து டைம் கண்டிப்பா என்னவாகும், டிக்ரீஸ் தான் ஆகும். சரியா? இப்போ நம்ம x1 என்னது 100 மல்டிப்ளைடு பை y1 என்னது 2 இஸ் ஈக்குவல் டு x2 என்னது 200 மல்டிப்ளைடு பை y2 என்னது x நமக்கு தெரியாது. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னது 100 மல்டிப்ளைட் பை 2 பை 200 இஸ் ஈக்குவல் டு x. ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 2 இந்த 2 கேன்சல். அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னது 1 hour. இது 2 hours போட்டோம். அப்போ திஸ் இஸ் வாட் இஸ் ஈக்குவல் டு 1 hour. இப்போ என்ன ஆகுது பாருங்க, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் போது நமக்கு கண்டிப்பா டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். கிளியரா? ஸோ இதுதான் நமக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போறோம். என்னது, டைரக்ட் ப்ரொபோசிஷன்னா x1 by y1 is equal to x2 by y2. அதே மாதிரி இன்டைரக்ட் ப்ரொபோசிஷன்னா x1 y1 is equal to x2 y2. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஹோல் எக்ஸசைஸ் நம்ம முடிச்சிடலாம். எக்ஸசைஸ் 4.1 fill in the blanks பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, the cost of 8 apples is 56 rupees. Then what is the cost of 12 apples? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 8 apples. ஓகே, இது ஈஸியாக எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். 8 apples வந்து 56 rupeesனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12 apples. 12 apples how much? சரியா? இது ஈஸியா போறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும் பாருங்க, 8 multiplied by x, that is 8x. 8x is equal to 12 multiplied by 56.
Then what is x? X is equal to 12 multiplied by 56 by 8. So 1 8 is 8, 7 8s are 56. So ரெண்டுத்தையும் multiply பண்ணா என்ன வரும்? 7 2s are 14, remainder 1 8. 84. So if the cost of 8 apples is 56, then the cost of 12 apples is 84 rupees. ஓகேவா? இந்த மாதிரி இது டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷனாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்டைரக்ட் வேரியேஷன் இருந்தால் இந்த மாதிரி நம்மளால போட முடியாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த வெயிட் ஆஃப் ஒன் ஃப்ரூட் பாக்ஸஸ். ஸோ ஒன் ஃப்ரூட் பாக்ஸ் வந்து 3 1/2 kg, 3.5 kg. தென் த வெயிட் ஆஃப் 6 such boxes. அப்போ 6 boxes என்ன பண்ணும், 6 multiplied by 3.5 kgs. இப்போ என்ன வரும் பாருங்க, that is equal to 6 multiplied by 3.5 என்ன பண்ணும், 3 2s are 6, 6 plus 1 7, 7/2. ஓகேவா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். So 3 multiplied by 2, இங்கே plus 1. 3 2s are 6, 6 plus 1, 7/2. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2s 2, இங்கே என்ன வரும், 3 2s are 6. அப்போ 7 multiplied by 3 is 21. அப்போ 1 fruit box ஓட weight 3.5 kg னா, then the weight of 6 fruit boxes is equal to how much kg அப்படின்னு பார்த்தோம்னா 21 kilograms. ஓகேவா? நெக்ஸ்ட் third one. A car travels 60 km with 3 liters of petrol. If the car has to cover the distance of 200 kilometers, it requires how much liters of petrol? இப்போ நம்ம பாருங்க, கிலோமீட்டர் ஒரு வேரியபிள், லிட்டர் ஒரு வேரியபிள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 60 கிலோமீட்டர், தேர்ட் ஒன் 60 கிலோமீட்டர் 3 லிட்டர்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா அவங்க என்ன சொல்றாங்க, 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இதை என்ன வச்சுக்கலாம், இது எக்ஸ். ஸோ இந்த மாதிரி 60 கிலோமீட்டர்ஸ்க்கு 3 லிட்டர்ஸ்னா 200 கிலோமீட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். இது டைரக்ட் வேரியேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, எழுதும் போது கிலோமீட்டர் எல்லாம் ஒரு பக்கமாக எழுதணும், லிட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக எழுதணும், மாற்றி எழுதிடக்கூடாது. அப்போ x multiplied by 60 is equal to 200 multiplied by 3. இப்போ x is equal to என்னன்னு பார்த்தோம்னா 200 multiplied by 3 by 60. So இதுவும் cancel ஆயிடும். This is 1 3 is 3, 2 3s are 6. அப்போ இது 1 2 is 2, 10. Then what is x? X is equal to 10. So it requires how much liters of petrol? 10 liters of petrol. Clear up? Next, fourth one. Fourth one என்ன கொடுத்திருக்காங்க, if 7 meter cloth cost 294 rupees, then cost of 5 meter. இப்போ 7 meter வந்து 294 rupees கொடுத்திருக்காங்க. அப்போ 5 meter இப்போ பார்த்தீங்கன்னா இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா இதுவும் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஒரு ஐட்டம் இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு ஐட்டமும் இன்க்ரீஸ் ஆனால் டைரக்ட். அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகினா அது என்ன சொல்கிறோம், டைரக்ட் வேரியேஷன். ஆனால் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், தட் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். கிளியரா? இப்போ இது டைரக்ட் வேரியேஷன் தான். இப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது மல்டிப்ளைட் பை திஸ் மல்டிப்ளைட் பை திஸ். இப்போ 7 into x is equal to 5 multiplied by 294. இப்போ x is equal to என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 multiplied by 294 by 7. ஓகேவா? இங்கே 1 7 is 7. இங்கே என்ன வரும், 4 7s are 28, remainder 1 42. இப்போ x is equal to என்னது, 5 2s are 10, remainder 1, 5 4s are 20, 21. So it cost how much rupees அப்படின்னு பார்த்தோம்னா rupees 210. Clear? Next, fifth one. If a machine in a cold drinks factory fills 600 bottles in 5 hours. So bottles எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 600 bottles. Hours எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 hours. It will fill dash bottles. அப்போ இது நமக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், in 3 hours. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் குறையுது. எவ்வளோ டைம் குறையும் போது நம்பர் ஆஃப் பாட்டில்ஸும் குறையும். அப்போ இது என்னது, டைரக்ட் வேரியேஷன். இப்போ இது மல்டிப்ளைட் பை திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 5 into x is equal to 600 multiplied by 3. அப்போ x is equal to 600 multiplied by 3 by 5. இப்போ என்ன வரும் பாருங்க, 1 5 is 5, இங்கே என்ன வரும் 1 5 is 5, remainder 1 2 5s are 10, 0.
அப்போ x is equal to 120 multiplied by 3 which is equal to 360. So if a machine in a cool drink factory fills 600 bottles in 5 hours now, then it will fill 360 bottles. 360 bottles in 3 hours. Okay. Say true or false. First one என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா distance traveled by a bus and time taken are in direct proportion. So what is direct proportion அப்படின்னா if we are comparing two quantities, if we are comparing two things na, if one increases, அதாவது for example distance, okay va, if distance increases அப்படின்னா time taken to reach the distance, time also increases. இப்போ 100 கிலோமீட்டருக்கு ஒரு டிஸ்டன்ஸு ஒரு சர்டன் டைமில் ரீச் ஆகுதுன்னா இப்போ 150 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட அதிகமான டைமில் ரீச் ஆகும். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், டைமும் டிக்ரீஸ் ஆகும். அப்போது இந்த மாதிரி டைரெக்டாக ஒன்று இன்க்ரீஸ்னா இன்னொன்று இன்க்ரீஸ், ஒன்று டிக்ரீஸ்னா இன்னொன்று டிக்ரீஸ், அந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுவே இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுமா? ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் டைம் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பாருங்க, ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸும் டைமும் எப்பயுமே வந்து என்னது, டைரக்ட் வேரியேஷன் தான். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. கிளியரா? நெக்ஸ்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ ஃபேமிலி டு த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது, எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவாகுது. இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம ஒரு ஃபேமிலியில் 4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா ஒரு 40,000 rupees செலவாகுதுன்னா, அதுவே 3 மெம்பர்ஸாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும், 30,000 rupees செலவாகும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மியானா எக்ஸ்பெண்டிச்சரும் கம்மியாகுது. அதை இன்னொரு விதமாக என்ன எடுத்துக்கலாம், கீழே இருந்து மேலே போகும்போது நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமானா எக்ஸ்பெண்டிச்சரும் என்னவாகும், அதிகமாகும். அப்போது ஸோ ஒன் ஐட்டம் இன்க்ரீசஸ்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம், டைரக்ட் வேரியேஷன் சொல்கிறோம். அப்போது திஸ் இஸ் டைரக்ட் வேரியேஷன் அண்ட் திஸ் இஸ் ட்ரூ. கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹாஸ்டல் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் ஃபுட். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி தான் இது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா ஃபுட்டு கன்சப்ஷன் எவ்வளவா இருக்கும், அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா ஃபுட்டு நிறைய தேவைப்படும் இல்லை. அப்போது இது என்னது, இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் நாட் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வாட், திஸ் இஸ் ஆல்சோ நாட் கிடையாது, திஸ் இஸ் ஆல்சோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். கிளியரா? நெக்ஸ்ட், if Mallika walks 1 kilometer in 20 minutes, then she covers 3 kilometer in 1 hour. உங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1 kilometer 20 minutesல வாக் பண்ணுறாங்க. அப்போ 3 kilometers எவ்வளோ வாக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கனா 3 multiplied by 20, that is equal to what, 60 minutes. So 60 minutes is equal to 1 hour. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 hour தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேணும். இஃப் 12 men, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மென் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 12 men வந்து 8 daysல என்ன பண்ணுறாங்க, ஒரு பாண்டை டிக் பண்ணுறாங்க, ஒரு குளத்தை வெட்டுறாங்க. இப்போ 18 men இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மென் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகும், கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆகும். ஆமாம் தானே? ஒரு 12 பேர் வந்து ஒரு 8 நாளில் அவங்க இந்த வேலையை செய்கிறாங்கன்னா இப்போ நிறைய ஆளுங்க வந்துட்டாங்க, 18 பேர் வந்துட்டாங்க. அப்போ 18 பேர் வந்தாங்கன்னா என்ன ஆகும், சீக்கிரமாக இருந்தாலும் அந்த வேலை முடியும். அப்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 6 daysன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்றது கரெக்டு, ஆனால் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 6 days கரெக்டாக இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். ஏன் இது இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஓகேவா? 12லேருந்து 18 அப்படின்னு சொல்லிட்டு மென் இன்க்ரீஸ் ஆகும்போது டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்னது, இன்டைரக்ட் வேரியேஷன். இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் வேரியபிள், இது ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் x1, இது என்னது x2, இது என்னது y1, இது என்னது y2.
ஸோ இது என்ன பண்ணணும்னா x1 multiplied by y1 is equal to x2 multiplied by y2. சரியா? நம்ம இது மட்டும் நம்ம தெரியாதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ x1 என்னன்னு பார்த்தோம்னா 12 multiplied by y1 என்ன பார்த்தோம்னா 8 is equal to x2 என்னன்னு பார்த்தோம்னா 18. y2 என்னன்னு நமக்கு தெரியாது. அதுதான் நம்ம 6 daysன்றது கரெக்டானு கண்டுபிடிக்க போறோம். ஸோ 12 multiplied by 18 by இந்த 8 by 18 இது வந்தாச்சு. this is equal to y2. ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். கேன்சல் பண்ணலாமா? 18 எதால கேன்சல் பண்ணலாம்? 3ஆல கேன்சல் பண்ணலாமா? 6 3s are 18. இங்கே என்ன வரும்? 4 3s are 12. நெக்ஸ்ட்டு திரும்பவும் வந்து என்ன 2ஆல கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6. இங்கே என்ன வரும்? 2 2s are 4. ஸோ வாட் இஸ் y2? y2 is equal to 8 multiplied by 2 is 16 by 3. So 16 divided by 3 போட்டோம்னா என்ன வரும்? 5 3s are 15. Remainder 1. That means 5 1 by 3 days. 5 1 by 3 days na என்னது 1 by 3. 1 by 3 ன்றது என்ன hours. So multiplied by 1 day la 24 hours. அப்ப என்ன வரும்? இங்க 8 வரும். So this is 5 days. 8 hours. 1 by 3 of the day na என்னது 8 hours. So இங்க 6 days கிடையாது. என்ன ஆன்சர் வரணும்? 5 days 8 hours வரணும். So this is false. ஓகேவா? இது வந்து என்னது? false. A dozen bananas cost 20 rupees. What is the price of 48 bananas? First, a dozen. 1 dozen is equal to how much அப்படின்னு நமக்கு தெரியணும். 1 dozen அப்படின்னா என்னது? 12 bananas is 1 dozen. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 2 வேரியபிள். சரியா? பனானாஸ் ஒரு வேரியபிள், ருபீஸ் ஒரு வேரியபிள். ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். பனானா ஒன்று, ருபீஸ் ஒன்று, அமௌண்ட் ஒன்று. ஓகே, 2 வேரியபிள்னா பனானாலாம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அமௌண்ட்லாம் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ எ டசன் பனானாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 பனானாஸ் எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 20 rupees. This is x1. அப்போ this is என்னது? y1. நெக்ஸ்ட் x2 என்னது சொல்றாங்க? 48 பனானாஸ். 48 பனானாஸ் எவ்வளோன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு y2 கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? this is what variation? டைரக்டா இன்டைரக்ட் வேரியேஷனா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இப்போ 12 பனானாஸ் இருக்குன்னா 20 rupeesனா 48 பனானாஸ்னா என்னது? இஃப் த அமௌண்ட் பனானாஸ் இன்க்ரீசஸ், அமௌண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ நமக்கு என்னது? இது டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் என்ன பண்ணணும்? x1 by y1 is equal to x2 by y2. சரியா? இந்த மாதிரிலாம் போடுறது கஷ்டமா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ x1 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 12. x1 is 12. y1 என்னது? 20. That is equal to x2 என்னது? 48. y2 நமக்கு தெரியாது. y2 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ y2 multiplied by 12 is equal to 48 multiplied by 20. Next, what is y2? y2 is equal to 48 multiplied by 20 divided by இங்க என்னது? 12 இங்க கீழே வந்துடும். சரியா? So 112 is 12. இங்க என்ன வரும்? 4 12s. அப்போ y2 is equal to 4 into 20 is 80. அப்போ how much this cost? This cost 80 rupees. So the cost of 48 bananas is 80 rupees. The cost of 48 bananas is rupees 80. A group of 21 students paid rupees 840 as the entry fee for a magic show. இப்போ நமக்கு 2 வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேரியபிள், அமௌண்ட் ஒரு வேரியபிள். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் அமௌண்ட் அண்ட் ருபீஸ். சரியா? இப்போ 21 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேரியபிள் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமௌண்ட் அண்ட் ருபீஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வாட் இஸ் x1? x1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 21.
சரியா? பாருங்க இது x1 இது x2 எடுத்துடக்கூடாது. இது என்னது y1. இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள். சரியா? நான் 21 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் பே பண்றாங்க? 840 ருபீஸ் பே பண்றாங்க. அதுக்கப்புறம் how many students entered the magic show? இப்போ நமக்கு x2 இது என்னன்னு தெரியாது. show if the total amount paid. இப்போ நமக்கு y2 என்னன்னு கொடுத்துருக்காங்க? y2 is 1680. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு? அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் என்னவாகுவாங்க? இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் டைரக்ட் வேரியேஷன். இப்போ டைரக்ட் வேரியேஷனுக்கு நீங்கள் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? x1 by y1 is equal to x2 by y2. சரியா? இந்த மாதிரி இதுவும் போட்டுக்கலாம். இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா x1 y1 is equal to x2 y2. சரியா? இது டிவிஷன்ல இருக்கு, இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அவ்வளவுதான். இப்போ 21 ஸ்டூடெண்ட்ஸ், x1 என்னது 21 ஸ்டூடெண்ட்ஸ், y1 என்னது 840 rupees. தட் இஸ் ஈக்குவல் டு x2 என்னது நமக்கு தெரியாது, நம்ம x2நே வச்சுக்கலாம். y2 என்னது 1680. இப்போ இது என்ன பண்றோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். சரியா? இது இங்க போகுது, இது இங்க வருது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? 21 multiplied by 1680 is equal to 840 multiplied by x2. அப்போ x2 மட்டும் என்ன வரும் பாருங்க? 21 multiplied by 1680 by 840. That is equal to how much? x2. சரியா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 121 is 21. இது என்னது? 4 times. ஓகே, 21 multiplied by 4. 1 4 is 4, 8. 4 times cancel ஆயிடுது. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணலாமா? 1 4 is 4. இங்க என்ன வரும்? 4 4s are 16, 2. அப்போ x2 is equal to, that means number of students is equal to என்னது? That is x2 is equal to 42. So number of students went to the magic show. Number of students went to the magic show is equal to how much? 42 students. 21 students க்கு 840 na 42 students க்கு 1680. Clear? A birthday party is arranged in third floor of a hotel. 120 people take 8 trips in a lift to go to the party hall. So third floorல இருக்கு, liftல போறாங்க. ஓகேவா? 8 trips ஒவ்வொரு தடவையா போயிட்டு வராங்க. If 12 trips were made, how many people would have attended the party? இப்போ நம்ம இதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன வேரியபிள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிப்பு. ஓகே, ட்ரிப் வந்து ஒரு வேரியபிள். அதுக்கப்புறமா பீப்புள் வந்து இன்னொரு வேரியபிள். ஓகே, ட்ரிப்னா என்னது? லிஃப்ட் ஒரு வேரியபிள். அதுக்கப்புறம் பீப்புள் ஒரு வேரியபிள். ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் x1ல எத்தனை ட்ரிப்ஸ்? 8 ட்ரிப்ஸில் 120 people ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 12 ட்ரிப்ஸ். அப்போது x2 என்னது? 12 ட்ரிப்ஸில் நமக்கு எத்தனை பீப்புள் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க? ஓகேவா? அதுதான் நம்ம கேட்குறாங்க. இது y1 அப்படின்னா இது என்னது? y2. ஸோ 8 people அப்புறம் 12 people என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது நம்பர் ஆஃப் பீப்புளும் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது என்ன ஆகுது? நம்பர் ஆஃப் பீப்புளும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் வாட்? டைரக்ட் வேரியேஷன். இப்போ டைரக்ட் வேரியேஷனை நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க? x1 by y1 is equal to x2 by y2. சரியா? அதுவே இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னு பாருங்க? x1 y1 is equal to x2 y2 is இன்டைரக்ட் வேரியேஷன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். x1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8, y1 என்னன்னு பார்த்தோம்னா 120. தட் இஸ் ஈக்குவல் டு x2 என்னன்னு பார்த்தோம்னா 12, y2 நமக்கு தெரியாது. அப்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். இப்போ என்ன ஆகும் பாருங்க? y2 multiplied by x8 that is equal to 12 into 120. இப்போ y2 is equal to 12 multiplied by 120 by இந்த 8 கீழே வந்துடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? 4ஆல கேன்சல் பண்ணலாம். 3 4s are 12. இங்க என்ன? 2 4s are 8. இப்போ இங்க 1 2 is 2. இங்க என்ன வரும்? 6 2s are 12. So y2 is equal to how much? 3 into 6. 3 into 60. That is equal to 180. 180 people.
So what is the answer? In 12 trips, 180 people can go to the party hall. So in 12 trips, 180 people can go to party hall. The shadow of a pole with the height of 80 meter is 6 meter. இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்த உடனே எது ரெண்டு வேரியபிள்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சரியா. இஃப் த ஷேடோ ஆஃப் another pole measured at the same time is 30 meter, find the height of the pole. இப்போ நமக்கு எது ரெண்டு வேரியபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட் ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் ஷேடோ ஒரு வேரியபிள். போல்ன்றது சேம் தான் சரியா. நமக்கு ரெண்டு வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட் ஆஃப் த போல், height of the pole என்றது ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் என்னது shadow of the pole ஒரு வேரியபிள் சரியா. shadow of a pole ஒரு வேரியபிள். இப்போ height of the pole வந்து நம்ம xன்னு எடுத்துக்கிட்டோம்னா shadow நம்ம என்ன எடுத்துக்கணும் yன்னு எடுத்துக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க shadow of a pole with height 8 meter. அப்போ x1 ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னது 8 மீட்டர், height 8 மீட்டர், அப்போ shadow என்னது 6 மீட்டர். கிளியரா மாற்றி எழுதிடக்கூடாது. ஹைட் ஆஃப் 8 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ ஹைட் தான் 8 மீட்டர். இஃப் த ஷேடோ ஆஃப் அனதர் போல் மெஷர்ட் அட் த சேம் டைம் இஸ் 30 மீட்டர். ஸோ ஷேடோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 மீட்டர் கொடுத்துருக்காங்க, மாற்றி எழுதிடக்கூடாது. ஓகே, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த போல், அப்போ இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் x1, திஸ் இஸ் x2 அப்படின்னா இது என்னது y1 y2 சரியா. ஒரு போல் இருக்கு, அதோட ஷேடோ இதுதான் வந்து ஷேடோ. இந்த போலோட ஹைட் வந்து 8 மீட்டர் இருக்கும்போது இதோட ஷேடோ எவ்வளோ 6 மீட்டர். அதே மாதிரி இன்னொரு போல் இருக்கு, இதோட ஷேடோ மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ டைரக்ட் வேரியேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் தான் பண்ணுறோம் சரியா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பேரிசன். நம்ம ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். x1 by x2 is equal to y1 x1 by y1 is equal to x2 by y2 சரியா. what is x1? 8. x1 is 8, y1 என்னது 6 is equal to x2 தெரியாது, y2 வந்து நம்ம 13 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ஸோ இது இங்க போகுது, இது இங்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்றோம் பாருங்க, 8 into 30 is equal to x2 into 6. அப்போ 8 into 30 by 6 is equal to என்னது x2. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 6 is 6, 5 6 are 30. அப்போ 8 5 are 40. 40 is equal to x2. So what is the height of the another pole? The height of another pole is 40 meter. The height of the pole is 40 meter. Okay, va? A postman can sort out 738 letters in 6 hours. How many letters can be sorted in 9 hours? இதில் நம்ம என்னென்ன வேரியபிள் அப்படின்னு பார்த்தோம்னா லெட்டர்ஸ் ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் என்னது டைம் வந்து ஒரு வேரியபிள் சரியா. இப்போ நம்ம லெட்டர்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டைமை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் 738 letters, that is x1 is equal to 738. அப்போ y1 என்னது எவ்வளோ டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 hours சரியா. இது x1 இது x2ன்னு எடுத்துக்கூடாது, டைம் ஒரு வேரியபிள், லெட்டர்ஸ் ஒரு வேரியபிள். ஹவு மெனி லெட்டர்ஸ், அப்போ நமக்கு x2 என்னன்னு தெரியாது, கேன் பி சார்ட்டட் அவுட் இன் 9 hours. அப்போ நமக்கு என்னது y2 is equal to 9 hours. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், x2 கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன்னா என்ன அர்த்தம், 6 ஹவர்ஸ்லேருந்து 9 ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு லெட்டர்ஸோட இதுவும் வந்து என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டைரக்ட் வேரியேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா x1 by y1 is equal to x2 by y2. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம் சரியா. இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம், இல்லை யூனிட்டரி மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணி போடலாம். இப்போ x1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 738 by y1 என்னன்னு பார்த்தோம்னா 6 is equal to x2 நமக்கு தெரியாது, y2 என்னது 9. அப்போ what is x2?
x2 into 6. ஓகேவா? அப்படியே என்ன பண்றேன்? இதையும் மல்டிப்ளை பண்றீங்க, இதையும் மல்டிப்ளை பண்றீங்க. x2 into 6 is equal to 738 multiplied by 9. அப்போ x2 is equal to 738 multiplied by 9 by 6. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 ஆல கேன்சல் பண்ணலாம். இங்க என்னது 3 3s are 9, இங்க என்ன வரும் 2 3s are 6. அப்போ இதை திரும்பவும் கேன்சல் பண்ணலாம். 1 2s 2, இங்க என்ன வரும் 3 2s are 6, ரிமைண்டர் 1, 6 2s are 12, ரிமைண்டர் 1, 9 3s are 18. இப்போ 369 multiplied by 3. என்ன வரும் 9 3s are 27, ரிமைண்டர் 2, 6 3s are 18, 2 20, 2 3 3s are 9, 9 plus 2 is 11. So what is x2? x2 is equal to 1107. So he can sort out 1000. So in 9 hours, postman can sort out how many letters அப்படின்னு பார்த்தோம்னா 1107 letters. If half a meter of a cloth cost 15 rupees, find the cost of 8 1/3 meters of the same cloth. So first number ரெண்டு வேரியபிள் இது பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்னது cloth. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது காஸ்ட். ஸோ கிளாத் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா காஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் x1? ஹாஃப் மீட்டர். ஹாஃப் மீட்டர்னா என்னது 1/2 மீட்டர். சரியா? காஸ்ட் எவ்வளோ ருபீஸ்? 15 rupees. Next, find the cost of 8 1/3 meters. That is x2 is equal to என்னது 8 1/3 meters. இதோட காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. This is how much. இதோ x1 x2னா இது என்னது y1, இது y2. அப்போ நமக்கு மீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது? காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது என்னது டைரக்ட் வேரியேஷன். இப்போ டைரக்ட் வேரியேஷன் ஃபார்முலா என்னது x1 by y1 is equal to x2 by y2. சரியா? இப்போ x1 என்னன்னு பார்த்தோம்னா 1/2 by y1 என்னன்னு பார்த்தோம்னா 15. That is equal to x2 என்னது 8 1/3. 8 1/3 நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்? 8 3s are 24 plus 1. This is 25/3. ரைட்? அப்போ இங்கே என்ன வரும்? 25/3 divided by என்னது y2 நமக்கு தெரியாது. சரியா? இப்போ நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? half into y2. Right? Half into y2 is equal to இங்க என்ன வருது? 25/3 multiplied by 15. சரியா? இப்போ நான் y2 is equal to என்னது? இந்த 2 கீழே டினாமினேட்டர்ல இருக்கும்போது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ this 2 இந்த 2 எங்கே போயிடும்? நியூமரேட்டருக்கு போயிடும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 25/3 multiplied by 15 multiplied by 2. கிளியரா? நம்ம இதை வந்து டெசிமல்லாம் வச்சுக்க வேண்டாம், பட் அப்படியே போடலாம். இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 5 3s are 15. ஸோ y2 is equal to 25 multiplied by 5 2s are 10. How much? y2 is equal to 250 rupees. ஸோ காஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ y2 is equal to 250 rupees. So what is the answer? The cost of 8 1/3 meters of cloth is equal to the cost of 8 1/3 meters of cloth is equal to rupees 250. Okay, wow. The weight of 72 books is 9 kg. What is the weight of 40 such books? Using unitary method. நம்ம unitary method வச்சு நம்ம போட சொல்லியிருக்காங்க. First நம்ம என்ன பண்ணணும்? weight of 72 books. 72 books is equal to என்னது 9 kg. First நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா weight of 1 book கண்டுபிடிக்கணும். ஓகேவா? weight of 1 book is equal to என்ன பண்ணணும்? divide பண்ணணும். 9/72 மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. பெரிய நம்பர் 72 புக்கு 9 kgனா 1 புக்குக்கு என்ன பண்ணணும்? 9/72 kg.
ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் 40 புக்? வெயிட் ஆஃப் 1 புக் வந்து இவ்ளோ. இது நம்ம கேன்சல் பண்ணா என்ன வருது? 1 - 9, 8 9s are 72. That is equal to 1/8 kilograms. So, what is the weight of 40 books? இப்போ ஒரு புக்கோட வெயிட் 1/8னா weight of 40 books is equal to 1/8 multiplied by 40. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 8 is 8, 5 8s are 40. So weight of 40 books is equal to 5 kg. Clear? So weight of 72 books வந்து 9 kg னா weight of 40 books எவ்வளோ 5 kg. 72 புக்ஸ்ல இருந்து 40 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 9 kgல இருந்து 5 kgயும் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்னது டைரக்ட் வேரியேஷன் தான். சரியா? Tamarai pays 7,500 as rent for 3 months. With the same rate, how much does she have to pay for 1 year? சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? Tamarai pays 7,500 rent for 3 months. இப்போ rent for first step என்ன எழுதிக்கணும்? Rent for 3 months. Rent for 3 months is equal to rupees 7,500. சரியா? அப்போ ரெண்ட் ஃபார் 1 மந்த்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஃபார் 1 மந்த் 1 month is equal to 7,500 divided by 3. சரியா? நிறைய மந்த்துக்கு இவ்வளோனா அதோட கம்மியா மந்த் 1 மந்த்துக்கு இவ்வளோ வருது அப்படின்னு சொல்றோம். இப்போ என்ன வரும் பாருங்க 1 3 is 3, 2 3 இங்க 1 3 போட்டோம், இங்க 2 3 are 6, ரிமைண்டர் 1, 5 3 are 15, 0. இப்போ ரெண்ட் ஃபார் 1 மந்த் எவ்வளோ? rupees 2,500. Next, have to pay for how much rent she has to pay for 1 year. 1 year na how much? 1 year is equal to 12 months. இப்போ நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 12 month 12 ஆல மல்டிப்ளை பண்ணணும். So rent for 12 months 12 months is equal to என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2,500 multiply by 12. ஓகேவா? இப்போ 25 multiplied by 12 போடலாம். 5 2s are 10, remainder 1, 2 2s are 4 plus 1 is 5. அப்புறம் இங்க 0 போட்டுரும். இங்க 5, இங்க 2. So 0, 5 plus 5 is 10, remainder 1, 3. இப்போ இங்க 2 0 இருக்கு. ரைட்? இந்த 2 0வும் நம்ம இங்க ஆட் பண்ணிக்கணும். இப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்க 30,000 rupees. கிளியர்? ஸோ ரெண்ட் ஃபார் 12 months that is 1 year. 1 இயருக்கு அவங்க எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 rupees. If 30 men can reap a field, reapனா என்னது ஒரு ஃபீல்டை க்ளீன் பண்ணுறாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. In 15 days, then in how many days 20 men can reap the same field? நமக்கு இதுக்கு யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டேஸ் தட் இஸ் number of days 30 men take to reap a field. That is equal to 15 days. சரியா? இப்போ நமக்கு 30 men 15 daysனா so 1 man அதாவது ஒரு மேன் 1 man take. How many days the 1 man take to reap a field? என்ன பண்ணணும்? 15 divided by 30. சரியா? 30 people பாருங்க பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர்னா நம்ம கண்டிப்பா டிவைட் தான் பண்ணணும். 30 பீப்புளுக்கு 15 டேஸ்னா ஒரு பீப்புளுக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா this much days. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 2. ஸோ திஸ் இஸ் half a day. ஒரு மேனுக்கு ஆஃப் டே ஆகுது. அப்போ 20 மென்னுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை 20 men. நம்பர் ஆஃப் டேஸ் 20 men take to reap a field. Take is equal to என்னது 20 divided by 1/2 days. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 2s 2, 10 2s are 20. That is equal to how many days? 10 days. So 30 men வந்து 30 men can reap a field in 15 days na 20 men can reap a field in 10 days. Valli buys 10 pen for
180 rupees and Kamala buys 8 pens for 96. Can you say who bought the pen cheaper? இப்போ first நம்ம வள்ளி. ஓகேவா? வள்ளி வந்து 10 pens. So வள்ளி bought 10 pens. 10 pens for rupees எவ்வளோ? For rupees 180. Okay. Then Valli bought 1 pen. The cost of 1 pen. So cost of 1 pen is equal to என்னது 180 divided by 10. இப்போ ஒரு பென்னோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 0 கேன்சல் பண்ணனா 18 rupees. ஸோ 10 பென்னோட காஸ்ட் 180 rupees. 180 rupeesனா ஒரு பென்னோட காஸ்ட் 18 rupees. இப்போ அதுவே வந்து நெக்ஸ்ட் என்னது கமலா. கமலாவது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் 8 பென். காஸ்ட் ஆஃப் 8 பென் கமலா எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 96 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 1 பென்? காஸ்ட் ஆஃப் 1 பென் 8 pens இது காஸ்ட் ஆஃப் 1 பென் இஸ் ஈக்குவல் டு 96 டிவைடட் பை 8. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1/8 is 8. இங்கே என்ன ஒரு 1/8 is 8. ரிமைண்டர் 1. 2 8s are 16. இப்போ எவ்வளோ rupees? 12 rupees. இப்போ which is cheaper? 18 பெருசா 12 பெருசா அப்படின்னு பார்த்தோம்னா 18 is greater than 12 rupees. அப்போ which is cheaper அப்படின்னு பார்த்தோம்னா கமலா. கமலா bought the pen cheaper. கமலா என்ன கொடுத்துருக்காங்க? 12 rupees வாங்கியிருக்காங்க. ஆனா அதுவே வந்து வள்ளி எவ்வளோ rupeesக்கு வாங்கியிருக்காங்க? 18 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. A motorbike requires 2 liters of petrol to cover 100 kilometers. How many liters of petrol will be required to cover 250 kilometers? இது வந்து using unitary methodல நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா number of kilometers, that is 100 kilometers. So a motorbike covers 100 kilometers in 2 liters of petrol. அப்படின்னா 1 கிலோமீட்டரை எவ்வளோ லிட்டர்ல கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2/100 liters. சரியா? நமக்கு 250 kilometers தானே கேட்டிருக்காங்க. அதனால கிலோமீட்டரை நம்ம 1 யூனிட்டரியா நம்ம மாத்திக்கிறோம். A motorbike covers 100 kilometer in 2 liters. So it covers 1 kilometer in எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2/100 liters. அப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னா motorbike covers 250 kilometers. 250 kilometersக்கு எவ்வளோ கவர் பண்ணும் பார்த்தீங்கன்னா 2/100 multiplied by 250. கிளியரா? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 100 கிலோமீட்டர் வந்து 2 லிட்டர்ஸ்ல கவர் ஆகுதுன்னா 1 கிலோமீட்டர் எவ்வளோ கவர் ஆகும்? 2/100 லிட்டர்ஸ்ல கவர் ஆகும். அப்போ அப்படியே 250 கிலோமீட்டர் எவ்வளோ கவர் ஆகும்னா இவ்வளோ கவர் ஆகும். ஸோ இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? 1 2 is 2. இங்கே என்னது 5 2s are 10. இங்கே 1 5 is 5. 5 5s are 25. இப்போ 250 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ லிட்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இட் ரெக்வர்ஸ் 5 liters ஆஃப் பெட்ரோல். சரியா? 100 கிலோமீட்டருக்கு 2 லிட்டர்ஸ்னா 250 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ ரிக்வயர் ஆகுது? 5 liters ஆஃப் பெட்ரோல். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நம்ம இது யூனிட்ரி மெத்தட்லையும் போடலாம், இல்லைன்னா ஈஸியாக நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். சரியா? இப்போ காஸ்ட் ஆஃப் 3 புக்ஸ் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3 புக்ஸோட காஸ்ட் வந்து 90 rupeesனா வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 1 புக்? 1 புக் இஸ் ஈக்குவல் டு 90 டிவைடட் பை 3. இப்போ என்ன வரும்? 30 rupees. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 12 புக்ஸ்? அப்போ 12 புக்ஸோட காஸ்ட் வந்து எவ்வளோ? 12 புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 மல்டிப்ளைடு பை 30. ஸோ எவ்வளோ வரும்? 3 2s are 6 3 360 rupees. ஸோ ஆன்சர் இஸ் 360 rupees. சரியா? இது என்ன மெத்தட்ல நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட்டரி மெத்தட்ல போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 15th one என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் மணி பைஸ் 5 kg of potatoes for 75, so how much he can buy for 105 rupees. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 kg 5 இங்க இது 5 kg of potatoes for rupees 75. சரியா? இது rupees. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? how much he can buy for
105. ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியபிளை எழுதிக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு சீக்கிரமா போட்டுடலாம். இது இங்க மல்டிப்ளை பண்ணலாம், இது இங்க மல்டிப்ளை பண்ணலாம். இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? தட் இஸ் 75 multiplied by x is equal to 5 multiplied by 105. அப்போ இங்க x is equal to என்ன அப்படின்னா 5 multiplied by 105 divided by 75. கேன்சல் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. 5ஆல கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5. இது என்ன வரும்? 1 5 is 5. ரிமைண்டர் 2 வருமா? அப்போ 5 5s are 25. ஸோ திரும்பவும் இதை கேன்சல் பண்ணா என்ன வரும் பாருங்க. 115 is 15. நல்லா இல்லைன்னா 5ஆலே கேன்சல் பண்ணலாம். 3 5s are 15. இங்க 21. ஸோ திரும்பவும் நம்ம 3ஆல கேன்சல் பண்ணலாம். 7 3s are 21. 1 3 is 3. ஸோ what is x? X is equal to 7 kg. அதாவது if Mani buys 5 kg of potatoes with 75 na, he can buy how many kgs? 7 kgs of potatoes with 105 rupees. கிளியரா? இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல போட்டிருக்கேன். இதையும் நம்ம யூனிட்டரி மெத்தட்ல போடலாம். நீங்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் 16th one. 35 cycles were produced in 5 days. Then dash cycles were produced in 21 days. இது நம்ம யூனிட்டரி மெத்தட்ல போடலாமா? எந்த மெத்தட்ல வேணா போடலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னு மாத்தி மாத்தி போடுறேன். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்றோம்? 35 cycles 5 days. ஸோ இதெல்லாம் மாற்றி கூட எழுதிக்கலாம். சரியா? 5 daysல 35 சைக்கிள்னா 1 dayல எவ்வளோ சைக்கிள்? 35 divided by 5. That is equal to how much? 1 5 is 5, 7 5s are 35. 1 dayல 7 cycle. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? will be produced in 21 days. அப்போ 21 daysல எவ்வளோ cycles produce பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 multiplied by 7. ஸோ 5 daysல 35 cyclesனா 1 dayல 7 cycle. அப்போ 21 daysல 1 7 is 7. அப்புறம் என்னது? 7 2s are 14. ஸோ you can produce 147 cycles. கிளியரா? நெக்ஸ்ட் 17th ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? an aircraft ஒரு plane can accommodate 280 people in 2 trips. It can take dash trips to take 1400 people. சரியா? இப்போ இதை நம்ம என்ன மெத்தட்ல போடலாம்? இன்னொரு மெத்தட்ல போடலாம். 17th one. இப்போ நம்ம வேரியபிள் மெத்தட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிப்ஸ், இங்க என்னது? பீப்புள். சரியா? 2 ட்ரிப்ஸ்ல எவ்வளோ பீப்புள்? 280 பீப்புள். அப்போ இங்க எவ்வளோ ட்ரிப்ஸ் நமக்கு தெரியாது. 1400 பீப்புள் எப்படி அகாமடேட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றதுனால அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். சரியா? டைரக்ட் வேரியேஷன் மெத்தட் தான் இதுக்கு போட முடியும், எல்லாத்துக்கும் போட முடியாது. எக்ஸ் மல்டிப்ளைடு பை 280 இஸ் ஈக்குவல் டு 2 into 1400. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 2 மல்டிப்ளைடு பை 1400 by 280. இப்போ கேன்சல் பண்றேன். இதையும் கேன்சல் பண்றேன். இங்க என்னது? 110 14s. இங்க என்னது? 2 14s are 28. அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணா என்ன வரும்? x is equal to 10. So this is the answer. அப்போ aircraft 280 people 2 trips na, it can take 10 trips. Okay, 10 trips for to take 1400 people. Next, last one. Suppose 3 kg of sugar is used to prepare 50 members, sweets for 50 members, then how many kg of sugar is required for 150? So 3 kg, 50 members. This is kilogram, this is members, people. அப்போ how much sugar? இது நமக்கு தெரியாது. required for 150. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? இது எக்ஸா எடுத்துட்டு அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இது ஈஸியா போடுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறதா இருந்தா நீங்க யூனிட்ரி மெத்தடோ இல்லை x1 y1 வச்சு எது வேணா போடலாம். இது சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்னால இப்படி போடுறேன். x மல்டிப்ளைடு பை 50 இஸ் ஈக்குவல் டு 3 மல்டிப்ளைடு பை 150. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 3 மல்டிப்ளைடு பை 150 பை 50. இப்போ என்ன ஆகும்? திஸ் 0 கேன்சல். இந்த 5 இது 3 5s are 15. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 3 into 3 is 9. ஸோ how many kgs? 9 kg. Okay, 9 kg is required for 150 members. Okay, va?